நான் கேட்டேன்னா சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர் அங்க கிளாம்பாக்கம். அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலையம் இல்ல, அவ்வளவுதானே. அங்க இறங்கி அங்கிருந்து இங்க எப்படி வர்றது? இந்த நாட்டுல கருணாநிதி விட்டா தலைவனே கிடையாதா? முத்துலட்சுமி ரெட்டி பேரை வைக்க முடியாதா? நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்துறை ஒரு பேரை வைக்க கூடாதா? அங்க ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டினா தம்பி. நாங்க ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டிட்டு போயிருவோம். அதுக்கு எதுக்கு அவ்வளவு கோடியில செலவு அந்த கட்டணமா? அப்புறம் இங்க இருந்து 40 கிலோமீட்டர் எப்படி வர்றது தம்பி? கருணாநிதியை விட்டா தமிழ்நாட்டுல தலைவரே இல்லையா? பாண்டி தேவர் பேரை ஒரு நூலகத்துக்கு வைக்க வேண்டியதானே? அந்த நூலகத்துக்கு மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்தி விட்டுருலாங்க. கிளாம்பாக்கத்துல எதுக்கு உங்களுக்கு பேருந்து நிலையம்? யார் கேட்டா உங்களை அங்க பேருந்து நிலையம்? உங்க அப்பா வீட்டு காசா? எங்க ஐயாவே எடுத்து பேசிட்டு சீமா. இதை நாம வன்மையா கண்டிக்கிறோம். இதை சின்னையா பார்த்து இந்நேரத்துக்கு பதில் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க இதுக்கான எதிர்வினை ஆற்றிருக்கணும். அண்ணன், நீ 50-60 லட்ச ரூபாய் கார் வச்சிருக்கேன், உங்க மனைவிக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். கோயம்பேட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுன. குண்டி வலி கோழிக்கு தான் தெரியும், முட்டை போடுற வழி. எங்க ஊர் வேலூர் பக்கம்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க, கொஞ்சம் நாகரிகமா இருக்குன்னு இந்த பக்கம் இருந்து கடை வாங்கி சொல்றேன். சிட்டியை தாண்டறதுக்கே 5 மணி நேரம் 6 மணி நேரம் பஸ்லயே உட்காந்து பாருங்க, இப்படியே காலை மடக்கிட்டு. அப்ப தெரியும். பரிதாபங்கள் சேனல் கோபி சுதாகர் வடக்கன்ஸ் பாவம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு கேலரி. எதுக்கு இத்தனை கோடியில ஜல்லிக்கட்டு கேலரி? உங்க ஜல்லிக்கட்டு விடும்போது 2 கொம்பை நட்டு வச்சு ஜல்லிக்கட்டு விட்டுருவோம். ஜல்லிக்கட்டு முடிஞ்சதே கொம்பை பிடிங்கி அக்கலத்துல வச்சு போய் அடுப்புல வச்சிருவோம். ஏன்னா கிரிக்கெட்டுக்கு ஸ்டேடியம் கட்டினா பொத்திக்கிட்டு இருக்க. நாம் தமிழர் புடுங்கி விவசாயி நாங்க தான் தமிழர்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழர் விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசுறாங்க. நீ பிரதமர் மோடியை சந்திச்சா, பிஜேபியை சந்திச்சா, அர்ஜுன் சம்பத்தை சந்திச்சா, நீ சங்கி பையதான், நீ RSS சொம்புதான். நீ அம்மா நிர்மலா சீதாராமன்மா, நீங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுமா, நீங்க ஆரியர்கள், இவங்க தமிழர்கள், நான் 2 பேருக்கும் சொம்படிக்கிறவன். இதுக்கு முன்னாடியாவது வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் காசு இல்லை அப்படின்ட்டாங்க அப்படின்றார் அண்ணன். நீ யார்? நீ ஒரு பெரிய புரோக்கர் சங்கராவே வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ உலகத்திலேயே நம்ம சீமான் அண்ணன் மாதிரி ஒருத்தன் கட்சி நடத்தவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு கட்சியை யாராலையும் நடத்த முடியாது. எந்த ஒரு போராட்டமும் கிடையாது, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கிடையாது, எந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை அளவு எதுவுமே கிடையாது. ஒரு புரோக்கர் சங்கர் என்ன பண்ணுவானோ, காசு வாங்கிட்டு யாருக்கு எதிராக பேசணும், காசு வாங்கிட்டு யாருக்கு ஆதரவாக பேசணும், அதவே கொஞ்சம் பெரிய லெவல்ல வெறும் ப்ரெஸ் மீட் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை வளர்க்கிறாருன்னா அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய திறமை. அடடா. சரி, நம்ம இப்போ அண்ணன் ப்ரெஸ் மீட்ல உணர்ச்சி பொங்க நரம்பு புடைக்க பேசினதா வருவோம். கருணாநிதியை விட்டா தமிழ்நாட்டுல தலைவரே இல்லையா அப்படின்னு வேற கேட்கிறார். கருணாநிதியை விட்டா தலைவரே இல்லையா? கலைஞர்லாம் கிடையாது, அவருக்கு மான மரியாதை எல்லாம் கொடுக்கறது இல்லை. அண்ணன் யாரு? கருணாநிதி எல்லாம் ஒரு தலைவரா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அண்ணன் டீல் பண்ணுவார். அவரெல்லாம் பெரிய இல்லை. ஏன்னா அண்ணன் தமிழுக்காக புக்கா எழுதி தீட்டி தள்ளியிருக்காரு, புடுங்கி கிழிச்சிருக்காரு. அதனால கலைஞர் பண்ணதெல்லாம், தமிழுக்கு செஞ்சதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கருணாநிதியெல்லாம் ஒரு தலைவராக. அதுக்கு மாற்று யாரை சொல்றாருன்னா, ஒரு திருவள்ளுவரை சொல்வாரு, ஒரு அயோத்திதாச பண்டிதரை சொல்வாரு, நம்ம ஔவையாரை சொல்வாரு, அப்படின்னு நம்ம இல்லை தந்தை பெரியாரை சொல்வாரு. அப்படின்னு பார்த்தா அண்ணனுக்கும் தந்தை பெரியாருக்கும் தான் வாய்க்கா தகராறு. அதனால பெரியார் பேரை சொல்ல மாட்டார். அரைக்கழுத திருவள்ளுவர் பேரையாவது சொல்வாருன்னு பார்த்தா முத்துலட்சுமி ரெட்டி பேரை ஏன் வைக்கல அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் தான் நமக்கு தோணுச்சு, ஓ அண்ணி மாமியார் வீட்டு பாசம் அப்படி வந்துருச்சு அண்ணனுக்கு. ஆந்திரா, தெலுங்கு அந்த இனப்பாசம் வந்துருச்சு. அதனாலதான் ஜாதி பேரோட சேர்த்து சொல்றாரு, முத்துலட்சுமி ரெட்டி பேரை வைக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு, தலைவர்களே இல்லையா, பாண்டி தேவர் பேரை ஒரு நூலகத்துக்கு வைக்க வேண்டியதானே. அண்ணா, பாண்டி தேவர்னு ஒரு பேரை, ஜாதியோட ஒரு பேரை நூலகத்துக்கு வைக்கிறதுக்கு அந்த நூலகத்துக்கு மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டுருலாங்க. சரியா? ஒருத்தன் நூலகத்துக்குள்ள வந்து அங்க நேரம் செலவிட்டு போகும்போது அவன் அறிவு வளர்ந்துருக்கணும். அவனுக்குள்ள இருக்கிற பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை, ஜாதியை போதிக்கிற மனப்பான்மை, ஜாதி வெறி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவனை விட்டு விலகணும். அதுக்கு தான் நூலகத்துக்கு வரணும். படிப்புங்கிறது அதான், கல்விங்கிறது அதான். தன்னை சுய ஒழுக்கத்தை மேம்படுத்திக்கணும், மனிதனா மதிக்க கத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ நூலகத்துக்கே பாண்டி தேவர் அப்படின்னு ஜாதியோட பேர் வச்சுட்டு அதை நீ நூலகம்னு சொன்னேன்னா அதை இழுத்து மூடி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடலாமே. நீ திராவிடத்துக்கு மாற்று, கலைஞர் இல்லை கருணாநிதிக்கு மாற்று ஒரு தலைவரை சொல்றேன்னா அவங்க நீங்க சொல்றவரை விட மேன்மை பொருந்தியவர்களா இருக்கணும். அவங்கள விடவும் அதிகமாக தமிழினத்துக்கு உழைச்சவங்களாகவும், தமிழ்நாட்டுக்காக உழைச்சவங்களாகவும், தமிழ் இனத்தை முன்னேற்றத்துக்காக உழைச்சவங்களாகவும் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ எடுத்துட்டு போய் ரெட்டின்னு பேர் வைக்கலையா,
பாண்டி தேவர்னு நூலகத்துக்கு பேர் வைக்கலையான்னு கேட்குற கேனம் என்னன்னு. அப்புறம் அண்ணன் என்ன சொல்றாரு, இவ்வளோ பெரிய சென்னை மாநகரத்தில் ஒரு பேருந்து நிலையம் கூட இல்லைங்க. கிளாம்பாக்கத்தில் எதுக்கு உங்களுக்கு பேருந்து நிலையம்? கிளாம்பாக்கத்தில் 40 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து தூக்கி 40 கிலோமீட்டர் வெளியே போட்டுக்கிறீங்க, எதுக்குங்க அங்கே பேருந்து நிலையம்? யார் கேட்டால் அவங்களை அங்கே பேருந்து நிலையம்? உங்கள் அப்பா வீட்டு காசா நீங்கள் பாட்டுக்கு அங்கே பேருந்து நிலையம் கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சீமான் அண்ணன் வந்து எங்கள் சின்னையா அன்புமணி ராமதாஸை இவ்வளோ மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எப்படி எதிர்க்கிறாருன்னு தானே கேட்குறீங்க. எங்கள் சின்னையா தான் பல முறை பேட்டிகளில் மேடை பேச்சுகளில் சொல்லியிருக்காரு, பேருந்து நிலையங்களை பிரிக்கணும். அந்த பக்கம் பூந்தமல்லிக்கு அந்த அதாவது நுழைவாயிலே பேருந்து நிலையங்கள் இருக்கணும், பேருந்து நிலையங்களுக்கு கிட்டவே மெட்ரோ ஸ்டேஷன் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், அதிலிருந்து அவங்கவுங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லணும். அப்படி பேருந்து நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் இப்படி எல்லாம் கனெக்டில் இருக்கணும். அப்படித்தான் சென்னையோட கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு எங்கள் சின்னையா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போது எங்கள் சின்னையாவோட திட்டத்தை தான் திமுக அரசாங்கம் செயல்படுத்தியிருக்கு. அதே போல தான் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அதை அமைச்சிருக்காங்க. அதாவது திருச்சியிலேருந்து வர்றவங்களுக்கான நுழைவாயிலாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அமைச்சிருக்காங்க. அங்கிருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனையும் கிரியேட் பண்ண போகிறாங்க. அங்கிருந்து அவங்க போக வேண்டிய இடங்களுக்கு போய்க்கலாம். அதே போல் வேலூர், பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கு பூந்தமல்லி என்ட்ரன்ஸாக வச்சு அங்கே ஒரு பேருந்து நிலையம் வரணும். இப்படியெல்லாம் எங்கள் சின்னையா சொன்னார். அதனோட முதல் கட்டமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. இதை போய் உங்களுக்கு யார் கேட்டால் கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம்னு எங்கள் ஐயாவே எடுத்து பேசியிருக்காரு சீமான். இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை சின்னையா பார்த்து இந்நேரத்துக்கு பதில் கொடுத்துருக்கணும். இங்கே பாரு சீமானே, இதெல்லாம் எங்கள் திட்டம் தான், எங்கள் திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்துது, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசக்கூடாது, இது வளர்ச்சிக்கான திட்டம், தமிழ்நாட்டுக்கான திட்டம்னு எங்கள் ஐயா இந்நேரத்துக்கு பதில் கொடுத்துருக்கணும். இல்லைனா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க இதுக்கான எதிர்வினை ஆற்றிருக்கணும். சென்னையிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு எப்படி போவேன், கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்கு எப்படி வருவேன் அப்படின்னு வடிவேல் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டே இல்லாமையா இருக்குது. கிளாம்பாக்கத்துலேருந்து நடந்தா சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க, இல்லை சென்னையிலேருந்து நடந்தா கிளாம்பாக்கத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. குறைகள் இருக்கலாம், ஏதாவது பேருந்து குறைபாடுகள் இருக்கலாம், அதை சரி செய்யத்தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பேருந்து ரெகுலராக போயிட்டு வந்துட்டு தானே இருக்குது. சென்னை மாநகர பேருந்துகள் இருக்குல்ல, அங்கே ஏதாவது பயணிகள் குறைபாடுனா அதை கேட்க சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தினம் செய்திகளை பார்க்கும்போது அமைச்சர்கள் வந்து பார்க்குறாங்க, மக்கள் குறைகளா மீடியாக்கள் குறையா ரிப்போர்ட் பண்ணுற விஷயங்களை உடனடியாக சரி செய்கிறாங்க. அங்கே அந்த கழிவுநீர் போகிறது பிரச்சனையாக இருந்துச்சு, அதை சரி செஞ்சாங்க. ஏதோ சுவர் பிரச்சனையாக இருந்துச்சு, அதை சரி செஞ்சாங்க. சர்வீஸ் ரோடு பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க, அதுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அண்ணனுக்கு பொழப்பு நடக்கணும், வேற வழி இல்லை. அதனால சென்னையிலேருந்து எப்படி கிளாம்பாக்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அண்ணன் கேட்டுவிட்டாப்புல. இப்போ அண்ணனுக்கு நம்ம ஒன்று கேட்குறோம். அண்ணன், நீ 50-60 லட்ச ரூபாவில் கார் வச்சுருக்கேன், உங்கள் மனைவிக்கும் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச டைமுக்கு நீங்கள் போக முடியும். அதோட அண்ணன் கொஞ்சம் தூரமாக பயணிக்கணும்னா ஃப்ளைட்டு புக் பண்ணி கொடுக்காம எங்கேயும் போகிறதில்ல. அண்ணனுக்கு ஜிம் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் வேணும். ஆனால் எங்களை மாதிரி எளிய குடும்பத்து பிள்ளைகள் சென்னையில் தொழிலுக்காக, வேலைக்காக தமிழ்நாட்டோட பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்து இங்கே தங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் ஏதாவது 2 நாள் 4 நாள் சேர்ந்தாப்புல லீவு கிடைக்கும் போது கோயம்பேட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுன. பஸ்ஸில் சீட்டெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் பஸ்ஸு கோயம்பேடை விட்டு வெளியே வர்றதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுன. சில டைமங்களில் 6 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் ஆயிருக்குண்ணே. இப்போ ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே செய்தி சேனல்களில் நியூஸே இத்தனை கிலோமீட்டருக்கு டிராஃபிக், இத்தனை மணி நேரம் டிராஃபிக், கோயம்பேடை விட்டு பஸ் வெளியே வர்றதுக்கே நள்ளிரவு ஆயிடுச்சு. இதுதானே செய்தியை. இதுக்கான திட்டம் தான் திருச்சி முனையத்தை இந்த பக்கம் கிளாம்பாக்கம் என்ட்ரன்ஸ்லையும், பெங்களூர் ஹைவே அந்த பக்கம் நுழைவாயிலாக இருக்கிற அந்த மக்களுக்கு பூந்தமல்லி என்ட்ரன்ஸ் ஆகும். ஃபெஸ்டிவல் டைமில் பிரித்து தானே அப்போவும் பேருந்துகளை விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ உனக்கு தெரியலையா? ஏன் கோயம்பேடை விட்டுட்டு சிறப்பு பேருந்து நிலையம் பூந்தமல்லியில் வைக்கிறீங்க? ஏன் கோயம்பேடை விட்டுட்டு சிறப்பு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் கிரவுண்டில் வைக்கிறீங்க? ஏன் கோயம்பேடை விட்டுட்டு சிறப்பு பேருந்து நிலையம் பிராட்வே அந்த பக்கம் OMR பக்கம் வைக்கிறீங்க? அப்போ ஏன் சொல்லலை? சீமான் அண்ணன் இப்போ தான் திடீர்னு எந்திரிச்சு அரசியலுக்கு வந்தாரா, இல்லை கோமாவில் இருந்துட்டு அரசியலுக்கு வந்தாரா ரஜினி மாதிரி? அப்போல்லாம் தெரியலையானே. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, குண்டி வலி கோழிக்கு தான் தெரியும், முட்டை போடுற வலி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊர் வேலூர் பக்கம்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் நாகரிகமாக இருக்குன்னு இந்த பக்கத்து கடை வாங்கி சொல்கிறேன். குண்டி வலி கோழிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி விழா காலங்களில், தொடர் விடுமுறை காலங்களில், பேருந்துகளில் சிட்டியை விட்டு கோயம்பேடு விட்டே வெளியே போக 3 மணி நேரம் பஸ்ஸில் உட்காந்து பாருங்கண்ணே, உங்களுக்கு தெரியும்.
சிட்டியை தாண்டறதுக்கே 5 மணி நேரம் 6 மணி நேரம் பஸ்ஸிலேயே உட்காந்து பாருங்க, இப்படியே காலை மடக்கிட்டு. அப்ப தெரியும் 60 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு நினைச்ச நேரத்துல போறது. அது கூட என்னமோ வேர்வை சிந்தி உழைச்ச மாதிரி. பஸ்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் சிட்டியை விட்டு வெளியே போறதுக்கே உட்கார்றவனுக்கு தான் அந்த வழி தெரியும். இப்போ வருதா நியூஸ் அந்த மாதிரி, கோயம்பேடு விட்டு வெளியே போறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சுன்னு. நீங்க பரிதாபங்கள் சேனல் கோபி சுதாகர் வடக்கன்ஸ் பாவம் பண்ணிட்டாங்க ட்ரெயின்ல வர்ற மாதிரி, நான் பேசினதா தான் என் தம்பிங்க எடுத்து பண்ணிட்டாங்கன்றீங்கல்ல, அதே கோபி சுதாகர் தான் தீபாவளி பொங்கலுக்கு பெருங்களத்தூரை தாண்டவே பொழுது விரிஞ்சிருச்சு, பொழுது விரிஞ்சாலும் நான் பெருங்களத்தூர்லயே தான் இருக்கேன்னு அப்படி பஸ் பாவங்கள்னு ஒன்று பண்ணாங்க. அது பார்க்கல என்ன நீங்க? அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. கோயம்பேடை தாண்டறதுக்கு 4 மணி நேரம் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து அவிஞ்சு புகையா வரும் பாருங்க, அப்ப தெரியும். வெயில் காலத்துல 4 மணி நேரம் பஸ்ல உட்காந்து பாருங்க, உங்களை ரோஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு கேலரி, எதுக்கு இத்தனை கோடியில ஜல்லிக்கட்டு கேலரி? ஏன் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இந்த பாசிச பாஜக அரசை, பாசிஸ்ட் மோடியை எதிர்த்து அவ்வளோ பெரிய போராட்டம், புரட்சி கிளர்ச்சி பண்ணி மெரினா பீச்சில் வரலாற்று சிறப்பு மிக்க புரட்சி பண்ணி ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த புடுங்கி சொல்றாரு, இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டு விடும்போது 2 கொம்பை நட்டு வச்சு ஜல்லிக்கட்டு விட்டுருவோம், ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுனே கொம்பை பிடுங்கி அக்கலத்தில் வச்சு போய் அடுப்பில் வச்சிருவோம் அப்படின்னு. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு ஸ்டேடியம் கட்டினா பொத்திக்கிட்டு இருக்க, புரட்சி செஞ்சு வென்றெடுத்த ஒரு தமிழனோட வீர விளையாட்டுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குற மாதிரி ஒரு கிரவுண்டு, பிளே கிரவுண்டு கட்டுறாங்க, மக்கள் உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஒரு கேலரி கட்டுறாங்க. அது உனக்கு நம்பிக்கைது, உனக்கு கமிஷன் கொடுக்கலையா? சூட்கேஸ் வரலையா? இங்க பாருங்க மக்களே, இவன் தமிழன் பேசிக்கிட்டு தமிழர் விளையாட்டு, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை ஒரு டெவலப் பண்ற மாதிரி, உலகம் அறிகிற மாதிரி, பெருமைப்படுத்துற மாதிரி அதுக்கு ஒரு விளையாட்டு அரங்கு அமைச்சா, நாம் தமிழர் புடுங்கி விவசாயி நாங்க தான் தமிழர்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழர் விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசுறாம மக்களே, இளைஞர்களே நீங்க தான் கவனிச்சுக்கணும். இந்த கூமுட்டை பின்னாடி மூர்க்கத்தனமா போற மக்கள், இளைஞர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் போற போக்கில் அவருக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துருச்சு போல, சம்பந்தமே இல்லாம சொல்றாரு. இங்க பாருங்க தம்பி, இங்க பாருங்க, கவனிச்சுக்கணும். நானு பிரதமர் மோடியை சந்திச்சா சங்கி, அதே இவங்க அப்பாவும் மகனும் மாறி மாறி சந்திச்சா அவங்க சங்கி இல்லை. கேனத்தனமா பேசுற, அறிவுன்றது இருக்குமா இருக்காதா? நீ பிரதமர் மோடியை சந்திச்சா, பிஜேபியை சந்திச்சா, அர்ஜுன் சம்பத்தை சந்திச்சா நீ சங்கி பையதான், நீ RSS சொம்புதான். நீ மாண்புமிகு முதலமைச்சரோ மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ சந்திச்சா அவங்க சந்திச்சுதான் ஆகணும். ஒரு ஆட்சியில் இருக்கிற, இங்க ஆட்சியில் இருக்கிற நிர்வாகமும் இன்னொரு ஆட்சியில் இருக்கிற நிர்வாகமும் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவங்க பேசித்தான் ஆகணும், சந்திச்சு தான் ஆகணும், கடிதம் எழுதி தான் ஆகணும், கோரிக்கை விடுத்து தான் ஆகணும், மோடியும் இங்க வந்துதான் ஆகணும். நீ கேள மோடிக்கிட்டையும் நிர்மலா சீதாராமன் கிட்டையும் கேள, ஏன்பா நீங்க தான் திமுக எதிர்ப்பாளராக இருக்கீங்களே, அவங்க தான் ஆரிய திராவிட போருங்கிறாங்களே, நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரீங்க? தமிழ்நாட்டுக்கு வராதிங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா நீங்களும் திமுக சொம்புன்னு சொல்லலாம். போய் நிர்மலா சீதாராமன் கிட்ட பேச, அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா, நீங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுமா, நீங்க ஆரியர்கள், இவங்க தமிழர்கள், நான் 2 பேருக்கும் சொம்படிக்கிறவன், நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா நீங்க திமுகவை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுமா, அதனால நீங்க தமிழ்நாட்டுக்கு வராதமா அப்படின்னு பேச. போய் அவங்க இங்க வந்தா அவங்க திமுக சொம்பாயிடுவாங்களா? நிர்வாகம் தமிழ்நாடு அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். இதுக்கு முன்னாடியாவது வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் காசு இல்லை அப்படின்ட்டாங்க அப்படின்றார் அண்ணன். உனக்கு தான் 1000 ரூபாய் இலவசம் கொடுத்தாலே பிடிக்காதே, எரியுமே. உனக்கு சூட்கேஸ் கொடுத்தா மட்டும் குழுன்னு இருக்கும். மக்களுக்கு நல திட்டங்களா ஏதாவது பண்ணிட்டா தான் உனக்கு எரியுமே. என்ன என் மக்களுக்கு 1000 ரூபாய் கூட இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சி புரிஞ்சது யாரு அப்படின்னு வேணேன், அதனாலதான் நிறுத்திட்டாங்க. மறுபடியும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். 1000 ரூபாய் பொங்கல் கொடுக்கறத அறிவிச்சிட்டாங்க. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் பொங்கிட்டாரு. அண்ணனுக்கு தான் எந்த இலவசம் கொடுத்தாலும், எந்த மக்கள் நலத்துக்கிட்ட கொடுத்தாலும், எங்களுக்கு இது கூட இல்லாத என் மக்களை வச்சிருந்தது யாருன்னுவே, உனக்கு தேவைன்னா இப்படியும் உருட்டுவேன். முன்னாடி எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, இப்போ அது காசு இல்லைன்ட்டாங்க. நீ யார்? நீ ஒரு பெரிய புரோக்கர் சங்கராவே வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ அவன் தான், அந்த புரோக்கர் பையன்தான், அயோக்கிய பையன்தான், ஈவு இறக்கமே இல்லாம வாய் வச்சுக்கிட்டு இருப்பான். யார் வாயில எலும்பு துண்டை வச்சாலும் வாங்கிட்டு இருப்பான். மக்கள், இளைஞர்கள் இந்த மாதிரி அரசியல்வாதின்னு சொல்லிட்டு கேடுகட்டு போய் சுத்துற ஆட்களை அடையாளம் கண்டுக்கணும். தொடர்ந்து பகுத்தறிவோடு பயணிப்போம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.